இந்து செல்லா அவர்கள் நான் வாழக்கூடிய நகரத்திற்கு பக்கத்தில் இருக்கிற புலவர் கலியபெருமாள் அவர்களுடைய நகரத்தில் பிறந்தவர், பெண்ணாடத்தை சார். ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு அறிமுகமானார். நிறைய தாமரை பாரதி அவர்கள் கூறியது போல் இந்த வயசில் வந்து அவர் 2-3 நாவல், பெண்ணாடத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய அந்த வரலாறு, பெண்ணாடத்தை பற்றிய வரலாறு ஒன்று எழுதியிருக்கிறாரு. குறுநாவல்கள், சிறுகதைகள் நிறையா எழுதியிருக்கிறார். அவர் சம்பந்தமாக வந்து இலக்கிய புலத்தில் அவர் குறித்த ஒரு உரையாடல் அப்படிங்கிறது வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கும் பாஸ்கரனுக்கு தோணுச்சு. அவர் செய்திருக்கக்கூடிய சாதனை அளவில் அதற்கு கிடைக்க வேண்டிய பிரதிபலனாக கிடைக்க வேண்டிய அந்த உரையாடல், அந்த நாவல்களை பற்றிய பார்வைகள் இந்த நம்ம இதில் கிடச்சிருக்கா அப்படின்னா அது ரொம்ப சொற்பமாக இருக்குது. அது அவருக்கு மட்டும் இல்லை, இங்கே தமிழ் சூழலில் இயங்கிட்டு இருக்கிற நிறைய நல்ல எழுத்தாளர்களுக்கு அப்படி தான் இருக்குது. ஒரு மலை சிகரத்திலேருந்து ஒரு ரோஜா இதழ் கீழே விழும்போது அது என்ன ஓசையை எழுப்புமோ அந்த அளவு தான் ஒரு கவிஞனுடைய, ஒரு நாவலாசிரியருடைய, ஒரு சிறுகதையாளருடைய படைப்புகள் இங்கே கவனிக்கப்பட்டதாக நான் நினைக்கிறேன். மிக சொற்ப காலமே இருப்பதால் நான் எப்படி பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தனோ அதை வந்து இப்போ பேச போகிறதில்ல. மிக சுருக்கமாக என்னுடைய நாவல் குறித்து என்னுடைய பார்வையை வைப்பதற்கு நான் விரும்புகிறேன். குறிப்பாக நம்ம தாமரை பாரதி சார் சொன்ன மாதிரி ஒரு 72 வயதில் வந்து அவர் எழுத வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இதுபோல் சமூகத்தில் வந்து நிறைய பேர் எழுதுகிறாங்க. இந்த கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் மூன் அப்படின்ட்டு சமீபத்தில் ஆஸ்கர் விருது வாங்கின ஒரு படம், அந்த டைரக்டருக்கு வந்து 80 வயது கிட்டத்தட்ட ஆகுது. அவர் இந்த 80 வயதில் சினிமா எடுத்து ஆஸ்கர் வாங்குகிறார். அதுபோல் பார்த்தோம்னா நம்ம பாலைவன லாந்தர் வந்து சொன்னாங்க, இதில் கதிர்பாரி சொல்கிறப்ப நிறைய பாத்திரங்களுடைய பெயர்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் தல்ஸ்தோயினுடைய போரும் அமைதியும் நாவலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 580 பாத்திரங்கள் வந்து அதில் வருது. அப்படி பெரிய அளவில் வந்து பாத்திரங்கள் புழங்கக்கூடிய ஒரு நாவலை வந்து அவர் எழுதினார், போரும் அமைதியும். அதே தல்ஸ்தோய் வந்து தன்னுடைய 80வது வயதில் தான் அந்த புத்துயிர்ப்பு நாவலை எழுதினார். புத்துயிர்ப்பு நாவல் வந்து போரும் வன்முறையும் பெருகியிருந்த ஒரு உலகத்தில், அறம் வீழ்ந்திருந்த ஒரு காலகட்டத்தில், வன்முறை மேலோங்கி இருந்த ஒரு சமூகத்தில் அறத்தை பற்றி பேசிய ஒரு மிக முக்கியமான ஒரு நாவல் புத்துயிர்ப்பு. அந்த புத்துயிர்ப்பில் வந்து அவர் ஏன் அந்த நாவலை எழுதுகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சோவியத் ரஷ்யாவில் டுக்கோபர்ஸ் அப்படிங்கிற அவர்கள் கிறிஸ்துவர்கள் தான் ஒரு இனம் இருந்தது. அவங்க காய்கறிகளை விளைவிக்கக்கூடிய ஒரு உழுகுடி மக்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கிறிஸ்துவர்களாக இருந்த போதும் கூட அந்த கிறிஸ்துவ மத குருமார்களுடைய அதிகாரத்திற்கு எதிராக இயங்கியவர்கள், அதுபோல் அரசு அதிகாரத்தையும் எதிர்த்தவங்க. அதனால் கிட்டத்தட்ட அந்த டுக்கோபர்ஸ் இன மக்களை வந்து 50,000 பேரை சோவியத் ரஷ்யாவிலேருந்து வெளியேற்றினாங்க. அதில் 8,000 பேர், கிட்டத்தட்ட 8,000 பேர் அகதிகளாக கனடா போனாங்க. அப்படி அகதிகளாக போன அந்த டுக்கோபர்ஸ் மக்களுக்காக நிதி உதவி செய்யும் பொருட்டு தல்ஸ்தோய் அந்த நாவலை எழுதி அதில் விற்பனையில் வந்த காசை வந்து அவர் அந்த டுக்கோபர்ஸ் இன மக்களுக்கு கொடுத்தார். இந்த புத்துயிர்ப்பு நாவலை பற்றி அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய அந்த கனடாவில் வசிக்கக்கூடிய அந்த டுக்கோபர்ஸ் மக்கள் இன்னுமே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவர்களுடைய வீடுகளில் அந்த தல்ஸ்தோயினுடைய படங்களை இன்றைக்கி அவங்க வந்து மாற்றிருக்கிறார். தல்ஸ்தோய் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பண்பாட்டு கலைஞர், ஒரு பண்பாடு சம்பந்தமான தளத்தில் இயங்கின ஆள். அவர் ஒரு கலைஞர், அவ்வளோதான். ஆனால் அவரை பார்த்து அரசியல்வாதிகள் வந்து பயந்தாங்க. இப்போ சமீபமாக மராட்டியத்தில் வந்து அந்த பேஷ்வாக்களுக்கு எதிராக போராடின அந்த 200வது ஆண்டு நினைவு கூட்டங்களை வந்து அங்கே நடத்தும் பொழுது, மகர்கள் நடத்தும் பொழுது, அந்த கூட்டத்தினுடைய தலைவர் தல்ஸ்தாயினுடைய புத்தகத்தை வச்சிருந்தார் அப்படிங்கிறதுக்காக
அந்த மராத்தி அரசாங்கம் வந்து அவரை கைது பண்ணாங்க. அப்போ கலையினுடைய வேலை எவ்வளவு முக்கியமானது என்பதை அறிந்திருந்தால்தான், அறியக்கூடியவர்களால் தான் அப்படி ஒரு 70 வயதுகளை கடந்த பொழுதும் எழுதக்கூடிய ஒரு உத்வேகத்தை அவங்க வந்து பெறாங்க. உதாரணமாக இப்போ நீங்கள் நம்ம நான் எப்படி இந்த நாவலை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, தாமரை பாரதி சார் வந்து சொல்கிறார். அவர் வந்து எனக்கு ரொம்ப சமீபத்தில் அவருடைய ஒரு கவிதை தொகுப்பை நான் படித்தேன். அது வந்து கலி விருத்தத்தில் அமைந்த சித்தர் பாடல்களாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ நம்ம எப்படி வந்து இப்போ நம்ம ஒரு நவீன தன்மை என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ தாமரை பாரதி சித்தர் பாடல்கள் எழுதுகிறாரு. நம்ம இந்து செல்லா எதுக்காக இணை எழுதுகிறாங்க? இது நவீனம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். அதாவது ஒரு மாடர்னிட்டி அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் கொஞ்சம் தப்பாக விளங்கி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதாவது இந்த யுகம் அப்படிங்கிறது எழுத்தாளன் ஆளுகின்ற யுகம் முடிந்து விட்டது. எழுத்தாளனை எழுத்து ஆளுகின்ற யுகமாக நம்ம வந்து இதை வரையறுக்கிறோம். அதாவது டெத் ஆஃப் தி ஆத்தர் அப்படிங்கிற கோட்பாடை வந்து கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக இங்கே பேசிக்கிட்டு வராங்க. இப்போ இங்கே எழுதுகிறவங்க முக்கியம் கிடையாது, எழுத்து மிக முக்கியமானதாக இருக்குது. ஒரு புத்தகம் வந்து எது நல்ல புஸ்தகம், எது நல்ல புத்தகம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்க போகிறது கிடையாது. அதை காலமும் அதை வாசிப்பவர்களும் தான் வந்து அதை தீர்மானிக்க போகிறாங்க. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நபக்கவ் இருந்தார். அவர் வந்து தஸ்தாவெஸ்கியை வந்து அவருக்கு அளவுக்கு மீறின அவருடைய ஆளுமைக்கு மேற்பட்ட புகழ் அவருக்கு கிடைச்சிது. அவருடைய டெக்ஸ்ட்டுக்கு என்ன மதிப்பு கிடைக்கணுமோ அதை விட அதிகமாக கிடைச்சிது அப்படின்னு விளாதிமிர் நபகோவ் சொன்னார். அதே போல் தஸ்தாவெஸ்கிக்கு நபகோவ் வந்து அவருடைய ரைட்டிங்ஸ் அவருக்கு பெருசாக வந்து இருக்கலை. இந்த சூழல் இங்கே தமிழ்லையும் இருந்தது. கம்பருக்கு பார்த்திங்கன்னா ஒட்டக்கூத்தரை பிடிக்காது, ஒட்டக்கூத்தரை ஔவையாருக்கு பிடிக்காது. புதுமைப்பித்தன் என்ன பெருசாகிட்டாருன்ட்டு கல்கி சொன்னார். கல்கி ஒரு எழுத்தாளரே இல்லைன்ட்டு புதுமைப்பித்தன் சொன்னார். 50 ஆண்டுகளை கடந்த பிறகு இங்கே புதுமைப்பித்தன் கொண்டாடப்படுகிறார், கல்கியும் கொண்டாடப்படுகிறார். அவர் கதையை படமாக எடுத்தாங்க, அது நல்லா ஓடிச்சு. அப்போ ஒரு எழுத்து இது வந்து அவங்க இந்த சமூகத்தை எப்படி விளங்கி வச்சுருக்கிறாங்க, இலக்கியத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் முக்கியமாகுது. அப்போ இந்த புத்தகம் சரியில்லை அப்படின்னா இது உனக்காக எழுதப்பட்ட புத்தகம் இல்லை அப்படின்னு சொல்லி போர்கே சொல்கிறார். இந்த புத்தகத்துக்குன்னு ஒரு வாசகர் இருக்கார். அப்படி ஒரு டெக்ஸ்ட்டுக்கு இன்னும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அப்படி தாமரை பாரதிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது, அவருடைய சித்தர் பாடல்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இதை நம்ம வந்து ரொம்ப ஒரு பழமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன காரணம் இன்றைக்கி வந்து நமக்கு அது தேவைப்படுது அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் ஓலைச்சுவடிகளில் நம்ம வந்து பாடல்கள் எழுதணும். அடுத்தது அது அதிகமாக எழுத முடியாது, மனப்பாடம் செஞ்சு அடுத்த தலைமுறைகளுக்கு அதை கொண்டு சேர்க்க வேண்டியிருந்தது. அப்போ நம்ம இலக்கணத்தோட, சொல் ஓசையோட, ஓசை ஒழுங்கோட, இசை நயத்தோடு வந்து பாடல்களை எழுத வேண்டிய தேவை இருந்தது. 17-18ஆம் நூற்றாண்டுகளில் வந்து தொழிற்புரட்சி ஏற்பட்ட பிறகு, அச்சு இயந்திரங்களுடைய பெருக்கத்திற்கு பிறகு எல்லாரும் படிக்கக்கூடிய நிலைமை உருவாச்சு, எல்லாரும் எழுதக்கூடிய நிலைமை உருவாச்சு. கவிதை வந்து சரணாயகப்பட்டது. இன்றைக்கி ஃப்ரீ வெர்சஸில் நம்ம வந்து வால்ட் விட்மனில் தொடங்கி, பாரதியில் தொடங்கி, நான் பிச்சைமூர்த்தியில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து கதிர் பாரதி, இப்படி நிறைய லார்ட் பாஸ்கரன், நிறைய பேர் இப்போ எழுதிட்டுருக்கோம். அப்போ இப்போ ஏன் திரும்பவும் வந்து நாம் இலக்கணம் உடைய கலிவிருத்தத்தில் எதுக்காக நம்ம சித்தர் பாடல்களை எழுத வேண்டியிருக்குது அப்படிங்கும்பொழுது தான் வந்து அதனுடைய தேவை என்னவாக இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் ஒரு வலதுசாரி அரசியல் இங்கே இயங்கிட்டு இருக்குது. ஆன்மீகத்தை பற்றிய புரிதல் இங்கே தவறாக இருக்குது. ஆன்மீகம் அரசியலில் ஆன்மீகம் கலக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருக்குது. ஆன்மீகம், தமிழர்கள் பேசிய ஆன்மீகம் என்பது என்ன, இங்கே 10ஆம் நூற்றாண்டில் ஆன்மீகம் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது இங்கே முக்கியமானது. ஆன்மீகம் சனாதனமாக மாறிச்சு 10ஆவது நூற்றாண்டுக்கு பிறகு. அது வரைக்கும் பக்தி இலக்கியம்லாம் நம்ம நாயன்மார்கள் பாடினாங்க, ஆழ்வார்கள் பாடினாங்க, அது வரைக்கும் அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கு பிறகு தான் இங்கே வந்து சனாதனம் வேறு விட்டது, சனாதனம் செழிக்க தொடங்கியது. அந்த சனாதனம் இன்று வளர்ந்து மிக மோசமாக, கதிர் பாரதி சொன்னபடி, ஒரு ஜனாதிபதியால் ஒரு கோயிலை திறப்பு விழா பண்ணுறாங்க, அங்கே போக முடியல, கோயிலை விடுங்க. இந்த சனநாயக அமைப்பில் பாராளுமன்றம், புதிய பாராளுமன்றம் திறக்கிறாங்க, அங்கே போக முடியல.
அப்போ சனாதனம் என்பது நம்முடைய இந்தியாவினுடைய அரியணையில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு தத்துவமாக இருக்கிறது. இந்த தத்துவத்தை எதிர்த்து நமக்கு இன்று பாடக்கூடிய ஒரு பட்டினத்தார் தேவைப்படுகிறார், ஒரு சிவவாக்கியார் தேவைப்படுகிறார், ஒரு கார்த்திகை சித்தர் தேவைப்படுகிறார். அப்படி தான் இப்போ நம்ம அதே பேரலாக நம்ம பார்த்தோம்னா இந்த இணைய பாரு, இதுவும் கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் சனாதனம் இங்கே கோலோச்சு தொடங்குது. இந்த 10ஆம் நூற்றாண்டில் சமயத்தில் இங்கே தமிழகத்தில் ராஜராஜ சோழன் பெருவுடையார் கோயிலை கட்டுறார். அந்த இப்போ இந்த வரலாறுலாம் நான் அதிகமாக சொல்லிட்டு இருக்கப்படல. இந்த பெருவுடையார் கோயிலில் கிட்டத்தட்ட அந்த தேவரடியார்களை எல்லா திசைகளிலிருந்து 400 பெண்கள், அந்த தளிச்சேரி பெண்கள், அந்த கோயிலை சுற்றி 5 தெருக்களில் அவங்க குடி வைக்கப்பட்டாங்க. அந்த தளிச்சேரி பெண்களுடைய 400 பெண்களுடைய வரலாறுகள் கல்வெட்டுகளில் இருக்குது. அது புத்தகங்களாக எல்லாம் கிடைக்கிது. அந்த அந்த 400 பெண்களுடைய பெயர்கள் இருக்குது. அந்த தளிச்சேரி பெண்களுடைய அந்த 400 பெண்களை அந்த கோயில் அது வரைக்கும் பக்திக்காக இருந்த இடம் என்பது மாறி இந்த ராஜராஜ சோழன், அதாவது சிற்றரசு என்கின்ற காலம் முடிந்து தமிழகத்தில் பேரரசு அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது இதில் தான் நம்ம இந்த பெருங்கதையாடல் சிறுகதையாடல்னு சொல்கிறோம். அந்த சிறுகதையாடல் அப்படிங்கிற தன்மை முடிந்து வரலாற்றில் பெருங்கதையாடல் அப்படிங்கிறது தொடங்குது. பெருங்கதையாடல், பேரரசு, பெருந்தேசியம், இது எல்லாமே ஒரே டெக்ஸ்டில் வர்றது. அந்த 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் செய்த அந்த 400 பெண்கள் அவங்க இன்றைக்கி நம்ம தேவதாசிகள் அப்படிங்கிற சாதி அந்த 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கிடையாது. நீங்கள் சங்க இலக்கியத்தில் சொல்லக்கூடிய நம்ம தாமரைபாடி சொன்னார், வரைவின் மகளிர், புது மகளிர், பொருள் பெண்டிர், இப்படி நிறைய பேரில் சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுது. அந்த பொருள் பெண்டிரோ இல்லை வரைவின் மகளிரோ இந்த தேவதாசிகள் கிடையாது. அவங்க பேர் அந்த சமூக அமைப்பில் இருந்த அந்த பாலியல் தொழில் செய்த அவங்க வேறு தன்மை படைத்தவர்கள். இது நிறுவனமயமாக்கப்பட்ட அரசு அதிகாரத்தின் வழியாக ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு புதிய சாதியாக இது தோன்றுச்சு. இந்த 400 பெண்கள் வெவ்வேறு சாதியை சேர்ந்தவங்க, வெவ்வேறு சாதிகளிலேருந்து கொண்டு வரப்பட்ட பெண்கள் தேவதாசிகள். அங்கே அதுக்கு பிறகு தான் அவங்கள தேவதாசிகள்ங்கிறாங்க. தேவதாசிகள்ங்கிற வார்த்தை அதிலேருந்து உருவானது தான் சில சாதி அமைப்புகள் புதுசாக தோன்றுச்சு. பெரிய மேளம், சின்ன மேளம், இதுமாரி ஜாதிகள்லாம் தோன்ற ஆரம்பிச்சுது. அதுக்கு பிறகு அதை கொஞ்சம் பாலிஷாக இசை வேளாளர் அப்படின்னு நாகரிகப்படுத்தி அந்த சாதியை அதை பண்ணாங்க. அப்போ இந்த நாவலில் நான் முதல்ல சொன்னது மாதிரி புதினம் அல்லது ஆங்கிலத்தில் சொன்ன நாவல், தமிழில் சொன்னால் புதுமையை உடையது புதினம். புதுமையை எழுதுறது, புதுமையை எழுதுதல் அப்படிங்கிறது இதுவரை எழுதப்படாதவர்களை பற்றி எழுதுவது, மாற்றத்தை பற்றி எழுதுவது, மாற்றத்தை பற்றி எழுதுவது தான் புதுமை. ஒரு பஸ்ஸில் நம்ம போயிட்டுருக்குறோம், அந்த பஸ்ஸில் திடீர்னு ஒரு பிரேக் டவுன் ஆகுது. அந்த பிரேக் டவுன் ஆகும்பொழுது இந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது சில பேர் நின்றுட்டு இருப்பாங்க, சில பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. இப்போ பிரேக் டவுன் ஆகும்போது அதுக்கு வேறு ஒரு பஸ்ஸை அனுப்புவாங்க. அப்படியே இன்னொரு பஸ் வரும்பொழுது இந்த உட்காந்துட்டு இருக்கவங்க என்ன செய்வாங்கன்னா இன்னொரு பஸ் வர்றதை விரும்ப மாட்டாங்க. என்னடா இது மாதிரி ரிப்பேர் ஆகிட்டுதே அப்படிங்கிறதான் நினைப்பாங்க. அவங்க என்னடா அவங்க திரும்ப அந்த பஸ்ஸில் போயிட்டு அவங்களுக்கு உட்காரத்துக்கு சீட் கிடைக்குமா அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியாக தெரியாது. ஆனால் நின்றுட்டு இருக்கவங்களுக்கு இவங்க ஆல்ரெடி நின்றுட்டு தான் இருக்காங்க, இன்னொரு பஸ்ஸில் அவங்க நின்றுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உட்காந்துருக்காருன்னா பாசிபிலிட்டிஸ் அந்த இன்னொரு பஸ்ஸில் இருக்குது. அந்த மாற்றத்தை அவங்க எழுதுவாங்க, அந்த மாற்றத்தை அவங்க விரும்புவாங்க. அப்போ ஒரு நாவல் அப்படிங்கிறது மாற்றத்தை விரும்பக்கூடிய அந்த நாவல்ட்டி அதில் இருக்கணும், அதில் அந்த அந்த புதுமை அதில் இருக்கணும். இந்த இணை நாவலில் அந்த மாற்றத்தை விரும்புகின்ற ஒரு பார்வை இந்து செல்லாட்ட இருக்குது. ஒரு சமூகத்தில் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹீராமண்டின்ட்டு ஒரு சீரீஸ் அந்த சீரீஸ் நல்லா பயங்கரமாக போச்சு. என்ன காரணம் அப்படின்னா அதுவும் இது போல் ஒரு தேவதாசிகள் எல்லா இடங்கள்லையும் இருக்கிறாங்க. கதிர் பாரதியாரை பற்றி விரிவாக பேசிட்டாருங்கிறதால நம்ம அது நேரமும் இல்லைங்கிறதால நம்ம சுருக்கமாக சில விஷயங்கள் மட்டும் கடந்து போகிறதுக்கு நினைக்கிறேன். அது குறிப்பாக அந்த இதெல்லாம் பெரிய விவாதமானது. இந்த தேவதாசிகள் தான் சதிர் ஆடினாங்க, அந்த சதிர் தான் பரதநாட்டியம் ஆச்சு. அது இங்கே மட்டும் கிடையாது, ஒடிசாவில் இருக்கக்கூடிய தேவதாசிகள் ஆடுறது தான் ஒடிசா, அது என்னது இந்த ஒடிசி அந்த நடனம். இப்படி இந்தியா முழுக்க
இது போன்ற பெண்கள் இவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டுக்கெல்லாம் பெண்கள் படிப்பதற்கு தடை இருந்தது. ஆனால் தேவதாசிகள் படிக்கிறதுக்கு தடை இல்லை. ஓரளவுக்கு அவங்க தான் வந்து கல்வி அறிவு பெற்றவர்களாக பெண்களில் இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நில உடைமை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜமீன்தாரிகள், சிறிய சின்ன சின்ன அரசர்கள், இவங்களுக்கு ஒரு நாகரிகம் மிகுந்த பெண்கள் தேவைப்படுறாங்க. அதனால் வந்து அவங்க அனுமதிக்கப்படுறாங்க, படிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க. அப்படி வந்தவங்க தான் இன்றைக்கி பின்னாடி வந்து பெரிய இந்த சமூகத்துக்கான ஒரு விடுதலையை சிந்தித்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி போன்றவங்க வந்து இசை வேளாளர் பிரிவில் வந்தவங்க தான். ஏன்னா அப்போ இருந்த மற்ற பெண்களை விட அவங்க டாக்டருக்கு படித்தாங்க. ஒரு சர்ஜன், தமிழகத்தில் முதல் சர்ஜன் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான். அதே போல் பார்த்தோம்னா அந்த திருமண அமைப்பு பற்றி கூட சொன்னாங்க. நம்ம கதிர் பாரதி பேசும்போது சொன்னார், வங்காளத்தில் அப்போ அந்த ஆணவ கொலை நடந்தது. அதே டைமில் நம்ம அப்போ தான் வந்து இந்த திராவிட இயக்கத்தினுடைய செயல்பாடு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்க முடியும். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, அவங்க பேர் பார்த்திங்கன்னா ரெட்டின்னு வருது. அவருடைய கணவர் சுந்தர் ரெட்டி. அவங்களுக்கு திருமணம் நடந்தது. அப்போ வந்து அவங்க அரசியல்லையே வந்து பங்கேற்றிருந்தாங்க. அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கணவர்கிட்ட, நான் அரசியலில் ஈடுபடுறதுக்கு, பிற துறைகளில் ஈடுபடுறதுக்கு இடையூறாக இருக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அவங்கள திருமணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியோடு வந்து அவங்க திருமணம் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த கதைகளையும் வருது. இசை வேளாளர் அந்த பெண்ணு திலகவதி இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தாலி கட்டிக்கணும் அப்படின்ட்டு விரும்புகிறாங்க. தாலி கட்டிக்கிட்டு ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும்னு விரும்புகிறாங்க. இதில் என்ன ஒரு புதுமை இருக்குது, நம்ம வந்து குடும்ப அமைப்பை மேம்படுத்தணும், குடும்ப அமைப்பு இன்னும் ஜனநாயகமாக ஆகணும், இன்னும் சொல்லப்போனால் குடும்பம் அப்படிங்கிறது உதிரணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய ஒரு எட்டர்னல் கோல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குடும்பங்கிறது இருக்கக்கூடாது. எப்படி வந்து ஒரு ஆதி பொது உடைமை சமூகம், ஒரு கம்யூன் லைஃப் இருந்ததோ அப்படி தான் வந்து இங்கே அரசு, குடும்பம் போன்ற அமைப்புகள் உதிர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இலக்கு. ஆனால் இவங்க ஏன் வந்து குடும்பத்தை விரும்புகிறாங்கன்னா, இவங்களுக்கு குடும்பம் இல்லைங்கிறது இயல்பாக இல்லை, அதிகாரம் இவங்களுக்கு குடும்பம் இல்லாமல் ஆக்கிருந்தது. அப்போ அதிகாரத்துக்கு எதிராக எழுப்பக்கூடிய குரல் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு குடும்பம் தேவை அப்படிங்கிறது தான். இதை புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் பெரியார் வந்து இதுபோல் ஒரு இசைவேளாளர் பெண்ணுக்கு அவங்க வந்து திருமணம் பண்ணி வைக்கும் பொழுது, பெரியார் இந்த திருமண அமைப்பிலே நம்பிக்கை இல்லாதவர், தாலியிலே நம்பிக்கை இல்லாதவர். ஆனால் அவர் என்ன செஞ்சார், தாலியை எடுத்து கொடுத்து தாலி கட்ட சொன்னார். அவங்களுக்கு ஒரு பொட்டு கட்டின பெண்ணுக்கு தாலி கட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு புரட்சிகரமான செயல் அப்படிங்கிறதால பெரியார் வந்து அதை செஞ்சு வச்சார். கதிர்பாரதி சொல்கிற மாதிரி தாமரை பாரதி, பாலைவனலாந்தார், இவங்க எனக்கு என்னென்னா, இவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆங்கிளில் இந்த நாவல் வந்து இவ்வளோ பேசுகிறதுக்கான திறப்புகளை வச்சுருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய நாவல் நிறைய திறப்புகளை வைத்திருப்பது மூலமாக தான் இவ்வளோ பேர் வந்து இதில் கலந்துரையாடுவதற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு திறந்த முறையில் இருக்கக்கூடிய புதினமாக வந்து அது இருக்குது. அது ரொம்ப மிக முக்கியமானது. ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கருத்து சொல்கிறதுக்கான வாய்ப்பை வந்து ஒரு டெக்ஸ்ட் தரணும். இறுதி முடிவுகளை ஆசிரியரே எடுக்கிற மாதிரியான டெக்ஸ்ட்டில் வந்து அது வந்து ஒரு மாடர்ன் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதில் வந்து இவங்க நிறைய சொல்வதற்கோ குறையை சொல்வதற்கோ அது நிறைய திறப்புகளை அது வைத்திருக்கிறது. அந்த வகையில் வந்து இது முக்கியமானது. குறிப்பாக பெண்களை பேசுவது, இன்னுமே நம்ம தமிழ் சமூகத்தில் பெண்களை பேசுவது, பெண்களை மேம்படுத்தி பேசுவது, பெண்களுடைய விடுதலைக்காக பேசுவது, அடுத்த கட்ட வாழ்வை நோக்கி பெண்களை அழைத்து செல்வதற்காக பேசுவது, இத்தகைய பார்வை முழுமையாக இந்த நாவலில் வந்து வெளிப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம வந்து இது ஒரு புதினம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நிறைய பேர் எழுதுனாங்க, குடும்ப நாவலில் நிறைய பேர் எழுதுனாங்க. லக்ஷ்மி எழுதுனாங்க, ராஜம் கிருஷ்ணன் எழுதுனாங்க, நிறைய பேர் எழுதுனாங்க. ஆனாலும் வந்து ஒரு ஆண் நோக்கில் அந்த குடும்ப அமைப்பில் பெண்களுக்கு சனநாயகம் தர்றதுங்கிறது வந்து ஆண்களுடைய நலனை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய சூழலை உருவாக்கினாலும், இந்து செல்வா அவர்கள் வந்து தன்னுடைய மனைவியை ஒரு இழந்தவர். அவருக்கு வந்து அந்த இது இருந்துகிட்டே இருக்குது, அந்த தவிப்பு இருந்துகிட்டே இருக்குது, மனைவி மீதான தவிப்பு இருந்துகிட்டே இருக்குது. அப்போ மனைவி அப்படிங்கிறவங்கள இன்னும் ஒரு மேலான இடத்துல பார்க்குறது, அந்த மனைவிங்கிறது ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பொதுமைப்படுத்தி பெண்ணாக பார்க்குறது.
அப்போ பெண்களை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும், பெண்களுடைய விடுதலையை சிந்திக்கணும். ஒரு ஆண் அப்படிங்கிற நிலையில் தன்னுடைய சக ஆண்களை கதிர் பாரதி சொல்கிற மாதிரி வெறும் அந்த நாவலில் வந்து ஒளி மிகுந்த பாத்திரங்களாக பெண்களை படைத்து விட்டு பெண்களுடைய நிழல்களாக தேங்கி இருக்கக்கூடிய பாத்திரங்களாக வந்து ஆண்களை உருவாக்கியிருக்காரு. உண்மையும் அதுதான். நீங்கள் வந்து இந்த சமூகத்தில் பெண் பெண் அப்படிங்கிறவங்க தான் வந்து தாய் தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஆதி பொது உடைமை சமூகத்தில் தாய் வழி சமூகம்னு சொல்கிறோம். இந்த நாவலை நம்ம படித்தோம்னா ஒரு 2 தலைமுறை வரைக்கும் அந்த தாய் வழி சமூகம் இருக்குது. வேதவல்லி, திலகவதி, இந்த 2 ஜெனரேஷன் வரைக்கும் அந்த தாய் வழி சமூகத்தை நம்ம உணர்கிறோம். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா அது அப்பாவுடைய குடும்பமாக அது மாறி போயிடுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அம்மா பாத்திரங்கள் வந்து பிரகாசமாக இருந்தது. அதுக்கு பிறகு இந்த அப்பா பாத்திரம் இதுலேயும் பிரகாசமாக இல்லை. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு சாதி பின்புலம் இருக்குது, அப்பான்னு ஒரு உறவு இருக்குது, இது மாதிரிலாம் இருக்குது. அப்போ இந்த நம்ம வந்து இவர் தேர்ந்தெடுத்த கதை இருக்கு இல்லையா, எனக்கு தெரிஞ்சு நவீன தமிழ் இலக்கியத்தில் 2 நாவல்கள் வந்து தேவதாசிகளை பற்றி பேசியிருக்குது. கடந்த 20-30 ஆண்டுகளில் தேடி பார்த்தோம்னா 2 நாவல்கள். ஒன்று இமயத்தினுடைய சிடல், இன்னொன்று நம்ம இந்து செல்லாவனுடைய இணை. இந்த 2 நாவலுமே நம்ம கதிர் பாரதி சொல்கிற மாதிரி ஒரு நடுநாட்டு இலக்கியத்தை வெளியிலேருந்து அது வந்திருக்குது அப்படிங்கிறதுல ஒரு தாமரை பாரதி ஆகட்டும், நானாகட்டும், இதில் ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து கதைகளை வந்து நமக்கு நிறைய கதைகள் இருக்குது, எழுதுறதுக்கு நம்ம முன்னாடி நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் எழுதப்படாத கதைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும். இவங்க வாழ்க்கையை சொல்லணும், இவங்களுடைய நிலைமை இந்த இவ்வளோ இன்னும் இதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த கதிர் பாரதி மற்ற எல்லாருமே சுட்டி காட்டின ஒரு விஷயம் என்னென்னா, அப்போ வந்து பெண்கள் பரவாயில்லாமல் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை, அந்த சுசித்ரா ஆகட்டும், இன்னும் சில பெண்களாகட்டும், பீனு ஆகட்டும், இவங்களுடைய நிலைமை வந்து மோசமாக இருக்குது. அதுதான் இப்போ அவர் சொல்ல வர்றது. நம்ம வந்து இதை வந்து ஒரு நவயுகம் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப மாடர்னிட்டி இன்றைக்கி நிறைய வந்துச்சு, உலகம் சுருங்கி விட்டதுன்னு சொல்கிறோம். இவ்வளவு இருந்தும் இந்த நாகரிகம் அப்படிங்கிறது, மாடர்னிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு வெளி தோற்றத்தில் மட்டும்தான் இருக்குது. இங்கேருந்து வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அமெரிக்காவில் போய்ட்டு வேலை செய்கிறாங்க, கலிஃபோர்னியாவில் வேலை செய்கிறாங்க, கனடாவில் வேலை செய்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் வேலை செய்கிறாங்க. எங்கே வேலை செஞ்சாலும் பெண் பெண்ணாக தான் இருக்கிறார், ஆண் வந்து ஆணாக தான் இருக்கிறார். அப்போ நம்முடைய இலக்கியங்கள், நம்முடைய கலைப்படைப்புகள், இவை அனைத்தும் உருவாக்கக்கூடிய அந்த தன்னிலைகள் அது எப்படி இருக்குன்னா, பெண்ணினுடைய சப்ஜெக்ட்னு சொல்கிறது, அதை சப்ஜெக்டிவ்னு சொல்கிறது. அந்த தன்னிலை வந்து ஆணினுடைய தன்னிலையை சுமந்து இருப்பவளாக தான் பெண் இருக்கிறார். ஆணுக்கு இசைந்து போகிற ஒரு பெண்ணை உருவாக்குவதாகத்தான் நம்முடைய கல்வி முறை இருக்கிறது, நம்முடைய பண்பாட்டு முறை இருக்கிறது, நம்முடைய எழுத்து முறை இருக்கிறது, நம்முடைய சினிமா, தொலைக்காட்சி, சீரியல், இவை அனைத்தும் இருக்குது. இவை அனைத்தும் வெற்றிகரமாக எதை செய்யுதுன்னா, ஆணினுடைய நலனுக்கு இசைந்து போகின்ற ஒரு பெண்ணை மீளுருவாக்கம் செய்யக்கூடிய வகையில் இந்த படைப்புகள் எல்லாமே நம்முடைய பண்பாடு இருக்குது. அது அது எதன் மூலமாலாம் இருக்கலாம். நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு திருமணத்துக்கு போகிறீங்க, ஒரு காதுகுத்துக்கு போகிறீங்க, ஒரு சீரீஸ் பார்க்குறீங்க, இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோம்னா எப்படி பெண் வந்து எப்படி சித்தரிக்கப்படுகிறாள் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ நம்ம வந்து இந்த பெண் சித்தரிக்கக்கூடிய முறையில் மாற்றத்தை உருவாக்கணும். அந்த முறையில் இந்த நாவல் ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்குது. பெண்களால் எல்லாம் செய்ய முடியும், பெண்களால் எளிதில் இந்த குடும்ப அமைப்பை தூக்கி போட்டுட்டு வெளியேற முடியும், தன்னுடைய நலனுக்கு தேவை என்றால் இன்னொரு துணையை தேடிக்கொள்ள முடியும், இப்படிலாம் வந்து சிந்திக்குது. அப்போ நம்ம வந்து கடந்த ஒரு 60-70 ஆண்டுகளில் நம்முடைய வாழ்க்கை முறை மேம்பட்டிருக்கு. நாம் உடுத்தக்கூடிய உடை, நாம் உண்ணக்கூடிய உணவு, நாம் செல்லக்கூடிய வாகனம் மாறி இருக்கிறது. ஆனால் மனதளவில் நாம் இன்னும் அந்த பழைய ஆணாகவே இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பழைய மனதை, இல்லை நம்முடைய பழைய மனதை நாம் தூக்கி எறிவதற்கான பரிசீலனையை செய்வதற்கு ஒரு சிறிய உரையாடலை இந்த நாவல் உருவாக்குகிறது. இதுதான் வந்து டால்ஸ்டாய் இதில் செஞ்சார், புத்துயிர்ப்பில் செஞ்சார். புத்துயிர்ப்பில் சக நீதிபதிகளோடு அமர்ந்து அந்த நீதிபதி பார்க்குறான், கோர்ட்டில் உட்காந்துருக்குறான். அப்போ ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வராங்க. இந்த பொண்ணு யாருன்னா குடிச்சிட்டு விபச்சாரம் பண்ணாங்க. இந்த பொண்ணை இந்த நீதிபதிக்கு எங்கேயோ பார்த்தது போல் இருக்குது. யோசித்து பார்க்குறான்,
ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நீதிபதி நக்லுதேவ் இளைஞனாக இருந்தபோது தன்னுடைய சொந்தக்கார ஒரு பெண்ணினுடைய கிராமத்துக்கு போகிறான். அங்கே இந்த வேலைக்காரி மஸ்லாவான்னு பேர். அவள் ரொம்ப அழகான இளம்பெண். அவள்கிட்ட நிறைய பொய்லாம் சொல்லி நான் உன்னை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவளை அனுபவிக்கிறான். அப்படி சொல்லி அனுபவிச்சுட்டு அந்த விடுமுறை முடிந்து அந்த கிராமத்திலிருந்து தன்னுடைய நகரத்துக்கு அவன் திரும்புகிறான். இந்த பொண்ணு கர்ப்பமாயிடுறான். இவன் வேற கல்யாணம் பண்ணிக்கிறான், நீதிபதி ஆகிடுறான். இவ்வளோ விட்டுடுறான். அந்த பொண்ணு இவனை தேடி நகரத்துக்கு வர. நகரத்துக்கு வந்தால் படிப்படியாக இவளை ஒரு விபச்சாரியாக மாற்றிடுறாங்க. அப்போ நெக்லுதேவனுடைய மனசாட்சியை உழுக்கக்கூடிய உழுக்கக்கூடிய விஷயங்களை தூண்டுறதா காட்டுறாரு டால்ஸ்டாய். ஒரு மனித, அதாவது ஒரு நாவல் அப்படிங்கிறது வெறும் கதை மட்டும் கிடையாது. கதையோட மனித வாழ்க்கையை குறித்த தத்துவத்தினுடைய சாராம்சமாக அது இருக்கணும். நம்ம வாழ்க்கையை நாம் எப்படி புரிஞ்சிருக்கிறோம், இந்த வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக ஒரு தத்துவ வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு படைப்பாக ஒரு நாவல் இருக்கணும். வெறும் அது கதை சொல்லல முறையாக இருக்கக்கூடாது. அது தன்னளவில் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவத்தை உள்ளடக்கியதாக ஒரு நாவலோ ஒரு சிறுகதையோ இருக்கணும். அப்படி ஒரு நாவலை தான் டால்ஸ்டாய் எழுதுறார். அந்த நெக்லுதேவ் என்ன செய்கிறான்னா, இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம், இவள் வேசியானதற்கும் இவள் குடிகாரியாக மாறியதற்கும் நாம் தான் காரணம், இதுக்கு நாம் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற அவன்கிட்ட அந்த மாற்றம் வருது. அதுதான் புத்துயிர்ப்பு. தான் இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு பாரதி சொல்கிறான். அப்படி ஒரு புதிய உயிராக அந்த நெக்லுதேவ் மாறுறான். அத்தகைய ஒரு புத்துயிர்ப்பை இந்த நாவலின் வழி நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற இந்து செல்வா அவர்களை பாராட்டி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த வேரல் அமைப்பு இந்த நிகழ்ச்சியிலே தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையே இந்த 350 பக்கம் ஒரு பெரிய பொறுப்போடு இந்த நாவலை படித்து அது பற்றி எங்கள் ஊர்க்காரருக்கு ஒரு மரியாதை செய்த பாலைவன லாந்தர், பித்தன் வெங்கட்ராஜ், இதில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த எல்லாரும், தாமரை பாரதி, கதிர் பாரதி, நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த கவிஞர் ஐயப்ப மாதவன், இப்படி நம்ம அனைவருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நெகிழ்ச்சியான என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பற்றி நீங்கள் சொன்ன உங்களுடைய இந்த பொறுப்பான வேலை, இது 250-350 பக்கம் படிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான வேலை இல்லை. ஒரு 100 பக்கத்தை புத்தகத்தை படிக்காமல் மேடையில் பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு 350 பக்கத்தில் அவர் உங்களை படிக்க வச்சிருக்கிறாரு. 1 மணி நேரம் கதிர் பாரதி பேச வச்சிருக்கிறாரு. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு சிறந்த உரையாடலை களமாக இதை மாற்றியிருந்த வேரல் அமைப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.